ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்காய் எறா கிரேவி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், எறா நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம், தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 3 தக்காளி அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு. வாங்க இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கோம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ முருங்கைக்காய் அதோட சேர்த்துக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் இதோடய அப்படியே வதக்கி விடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த இறாலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி வந்து நல்லா இருக்கும். முருங்கைக்காய் இருக்கதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் இப்படியே வதக்கட்டும். சிம்மில் வச்சிடலாம். இப்போ இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காவும் இறாலும் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு கொஞ்சம் செக் பண்ணிட்டு உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தான் போட்டிருந்தோம். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததும் நல்லா கிளறி விடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.